தெரிஞ்சிருக்கும். பட் என்னதான் வடக்கு போயிருந்தாலும் தமிழை மறக்கூடாதுன்றதுக்காக அவர் தமிழ்ல ரீமேக் பண்ண படத்தை இந்தியில ரீமேக் பண்ணிருக்காரு. வா சட்டா சொல்றீங்க தமிழெல்லாம் ரீமேக் இல்ல, அதான் ஒரிஜினல் படம். எடிட்டர் அதுவே ரீமேக் தான்யா. இன்னொருத்தர் கிட்ட இருந்து உருவிதான் அந்த படத்தை ரீமேக் பண்ணாரு. யார் கிட்டது பாஸ்? இட்ஸ் மீ இஸ் காஸ்டியூம். பாஸ் அப்பெல்லாம் சொல்லாதீங்க. எடிட்டர் ஆமாயா மணிமாமா பாவம்யா பறி கொடுத்துட்டாரியா. வடக்கு பக்கம் போயிட்டு ஜவானு படம் எடுத்து 1000 கோடி அடிச்சு சாதனை பண்ணியிருந்திருப்பாரு நம்ம அட்லி என்ன. அதுக்கே 1000 கோடி எடுத்துட்டோம். இது ஆடி தமிழ் ஹிட்டான படம் ரீமேக் பண்ணா கண்டிப்பா காசு அள்ளிடலாம். என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு பிளான் பண்ணி பண்ணாரு. ஆனா என்ன பண்றது, படம் படுத்துக்கிச்சு. நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். நம்ம அட்லி அண்ணன் நம்ம தளபதியோட கூட்டணி போட்டு முதல்ல எடுத்த படம் தான் தெரி. இதே படத்தை ஹிந்தி கொண்டு போய் தெறிக்க ரீமேக் பண்ணிருக்காரு பேபி ஜான்ற பேர்ல. உண்மையான படம் பேபி ஜானா இருக்குதா இல்ல பாப்கார்ன் ஆயிடுச்சா அப்படின்றத பத்தி இந்த தேவை பார்க்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், யார் லைக் பண்ணீங்க, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் கந்தசாமி. இந்த ஷோ கம்பாரிசன் கந்தசாமி. நம்ம அட்டியான பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிங்காக வச்சுக்கிட்டு 1000 கோடிக்கு சம்பவம் பண்ணியிருந்திருப்பாரு. சரிடா ஒரு புது படம் எடுக்கும் போதே சரி பழைய படங்கள் எடுத்து பொறுக்கி போடும் போதே வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம எடுத்த படம் தான் தெரியும். அதை ரீமேக் பண்ணா கண்டிப்பா கல்லா கட்டிடலான்ட்டு தான் தலை வந்து ரீமேக் பண்ணியிருந்திருப்பாரு. பட் என்ன பண்றது, படம் போடுறது 200 கோடி வந்தது 60 கோடி. சரி ஒரு புள்ளி விவரத்தை மறந்துட்டோம். 59 கோடி. ஒருவேளை அக்காவோட சாபமா இருக்குமோ? இது பத்தாதுன்ட்டு கடைசியில வந்து நம்ம சல்லுவா கேமியா வேற இருக்குதான். ஐயோ மொத்த ததுரமும் ஒண்ணு கூடுதே. தமிழ்ல தெரியல பாத்தீங்க அப்படின்னா படத்தோட இன்ட்ரோ வந்து ரொம்ப சட்டிலா ஆரம்பிக்கும், ஒரு ஃபன்னா ஜாலியா ஆரம்பிக்கும். பட் தமிழ்ல இருந்து ஹிந்தி கொண்டு போகும்போது கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுவோம், வித்தியாசத்தை கிண்டி கொடுப்போம் அப்படின்ட்டு தலைவர் வந்து ரொம்ப புதுசா ரொம்ப புதிய விதமா ட்ரை பண்ணிருப்பாரு. பெண்களை வந்து ஒரு குரூப் கடத்தும். அங்க பார்த்தா ஏகப்பட்ட பெண்ணை கடத்து வச்சுருப்பாங்க. இதுதான் புதுசு. ஆல்ரெடி வேதாளம்பரத்துல வரல. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொன்ன, அதான் திருப்பி அந்த திருப்பியா? அட்லி என்ன பேரதான் உருவம் நீங்க சீனா கூடவா? ஓகே கான்செப்ட் தான் பழசா போயிருச்சு. இதுக்கப்புறம் புதுசா பண்ணுவாருன்னு பார்த்தா திடீர்னு போலீஸ்கார் ஒருவர் பாத்தீங்களாடா படம் முடிஞ்சதான் போலீஸ் வருவான். ஃபர்ஸ்ட் வந்துட்டான் பாத்தியா நினைக்கும் போதுதான் அந்த போலீஸ்காரனை மாட்டுறதுக்கு அவன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கானே உள்ளனுங்க. சொன்னல புதுசு ரொம்ப புதுசு. பழசு போயிருங்க. அந்த நேரத்துல இல்ல கழுத்துல பார் கோடு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கியா. என்ன கழுத்துல பார் கோடு? ஏஜென்ட் 47. ஓ மொரட்டு மொட்டை ஏஜென்ட் 47. ஏஜென்ட் 47 தலைக்கு பின்னாடி போடணும், கழுத்துல போடக்கூடாது. திடீர்னு போலீஸ்கார அழுதுகிட்டு நீங்க நினைச்சனாலும் செய்றீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் பொண்ணுங்களாம் சொல்லுவாங்க இவரு வேலைக்கு ஆக மாட்டாரு, இன்னொருத்தர் வருவாருன்னு யோசிப்பாங்க.